வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக் ரெசிப். இது வந்துட்டு என்னன்னா புதுக்கோட்டையோட ரொம்ப ஃபேமஸான முட்டை மாஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி இருக்கும். அந்த மாதிரி இது புதுக்கோட்டை மாவட்டத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரோட்டு கடை ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். பரோட்டா கடைகள்ல இந்த முட்டை மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க இப்படியே சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி அந்த மாதிரி இது கூட நீங்க சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். சரி வாங்க இப்ப இந்த டேஸ்டியான புதுக்கோட்டை முட்டை மாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கல்ல அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இரும்பு கல்லுல செய்யறேன். ஏன்னா வந்துட்டு இது ரோட்டு கடையில வந்துட்டு இந்த மாதிரி இரும்பு கல்ல தான் செய்வாங்க. பரோட்டா செய்வாங்கல்ல, அதே கல்ல தான் இதுவும் செய்வாங்க, முட்டை பரோட்டா போடுற மாதிரி. அதனால நான் இந்த கல்ல செய்யறேன். நீங்க வந்துட்டு தவால கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரும்பு வடச்சட்டியில செய்யுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். தோசை சுடுற கல்லுக்கு செஞ்சிடாதீங்க, தோசை வராது. அப்புறமேட்டு சப்பாத்தி சுடுற கல்ல வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு வேணா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது கூட ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துலாம் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிச்சு நம்மளோட தக்காளியும் வெங்காயமும். இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. டீஸ்பூன் பெப்பர் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பெப்பர் வந்துட்டு நல்லா இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம வந்துட்டு குழம்பு சேர்க்க போகிறோம் இல்லை, அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த மசாலாக்கெலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ இது கூட நான் ஒரு 3 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி பீஸாக வெட்டி வச்சுக்கேன். இப்போ இந்த 3 முட்டையை இதில் சேர்த்திக்கலாம். இது இதோட சேர்த்து லேசா இப்படி வந்துட்டு குத்தி விடுங்க. ரொம்ப உடைக்க வேணாம், முட்டையை லைட்டா இது பண்ணிவிடுங்க. இப்போ இதுல நம்ம முக்கியமா ஒரு விஷயம் சேர்த்து போறோம். இது வந்துட்டு சிக்கன் கிரேவி. இது நீங்க சண்டே வந்துட்டு சிக்கன் கிரேவி செய்றீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து வச்சு இந்த மாதிரி முட்டைக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் சிக்கன் கிரேவியை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெஜிடேரியன் கிரேவி ஏதாவது இருந்தாலும், கேளான் குழம்பு இல்லை உருளைக்கிழங்கு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவியோடு சேர்ந்து நல்லா சேர்ந்துச்சு இதெல்லாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா தூவிடலாம். இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட புதுக்கோட்டை முட்டை மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. நம்ம ரெடி பண்ண முட்டை மாஸை வந்துட்டு நம்ம ஒரு இலையில மாற்றிடலாம். இது மாதிரி வாழை இலையில வச்சு இதை சர்வ் பண்ணோம். அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வாழை இலையோட ஃப்ளேவரோட சேர்ந்து இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிடலாம். நம்மளோட சூப்பரான புதுக்கோட்டை முட்டை மாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.